அண்ட் வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். வணக்கம் மேம். வணக்கம். ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன தேவை சொல்லலாம்? எண்ணெய், உப்பு, தேங்காய் துருவல், சவ் பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி தழை, புளி, மிளகாய், உளுத்தம்பருப்பு, தக்காளி. ஓகே, ஸோ கேஸை ஆன் பண்ணதுக்கப்புறம் கடாயும் கொடுத்துருவோம். இப்போ நமக்கு கடாய் ஹீட் ஆயிடுச்சு மேம். இப்போ ஆயில் போடுறோம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோம். அது வதங்குறது தேவையானது. ஏன்னா சட்னி பொறுத்த வரைக்கும் வந்து அவ்வளோவா நமக்கு ஆயில்ஸ் தேவைப்படாது. இப்போ உளுத்தம்பருப்பு டேஸ்டிக்காக இது ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியானது தான். ஓகே, இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோம். ஓகே, கடுகு போட்டு தாளிப்போமே, அது நமக்கு வேண்டாமா? அது தாளிக்கும் போது அது வந்து கிறிஸ்பிக்காக தான் போடுறோம். இது வந்து அரைக்கும் போது அது டேஸ்ட் நல்லா இருக்கும் சட்னிக்கு. ஃபைன். காஞ்ச மிளகா ஒரு 6 எடுத்துக்கிறோம். காரத்துக்கு தேவையானது நீங்க எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். ஓகே, ஆனியன் சேர்த்துக்கிறோம். ஓகே, ஆனியன் வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணா சீக்கிரம் அது ஸ்பாயில் ஆயிடும். அதனால அது அப்படி ஒரு பெரிய வெங்காயம் போட்டா போதும் இந்த சட்னி. வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ண போறோமா மேம்? இல்ல மேம், வேண்டாமா? தானா வதங்க. சின்ன வெங்காயம் போட்டா டேஸ்டியும் வரும். ஓ, இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம். நம்ம அது ரேட் அதிகமா இருக்கனால பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுங்க. இது ஹெல்த்தியான ஃபுட் தானே. இன்னும் ரேட் அதிகமா தான் இருக்கா? கம்மியாகிற மாதிரி தெரியல. சின்ன வெங்காயம் ரேட் அதிகம். அது நெக்ஸ்ட் நம்ம வந்து பூண்டு கொஞ்சம் ஒரு 4 பீஸ். ஏன்னா இது கொஞ்சம் வாசனைக்காக. ஓகே, ஸோ அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால விழுதா ஆட் பண்ணாமல் முழுசாக ஆட் பண்ணிடுவோம். இது வந்து சவ் நம்ம தோலெல்லாம் நீக்கிட்டு அதுக்குள்ள இருக்கிற விதையவும் எடுத்துடணும். எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா எடுத்தா சீக்கிரம் அது வெந்துடும் ஆயில்ல. அதனால இதை எடுத்துட்டு இதுதான் ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. அதனால இது சட்னிக்காகவே இதில் எடுக்கும். இது எங்கள் பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி இந்த சட்னி தான் கேட்பாங்க. ஓகே, நீங்க ஒரு டைம் சாப்பிட்டீங்கன்னா நீங்களே இந்த சட்னி தான் கேட்பீங்க. இன்னைக்கு இதை டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சட்னியை கையோட எடுத்துட்டு போயிடுறோம். ஷெஃப்பை பத்தி நம்ம கவலைப்படவே கிடையாது. தோசைக்கு, சப்பாத்தி, ரொட்டி, இட்லி எல்லாத்தையும் இந்த சட்னி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஆல் ஒரே சட்னிகள் நல்லா இருக்கும். ஏன்னா சட்னி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுட சாதம், கொஞ்சம் நெய், தேனி சட்னி யோசிச்சு பாருங்களேன், நல்லா இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. அதுவும் ஏன்னா இப்போதான் நம்ம மழையெல்லாம் கொஞ்சம் கிராஸ் பண்ணி வந்திருக்கோங்கிறதுனால சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ஆட் பண்ணி. ஓகே, ஆனால் சவ் வேக கொஞ்சம் லேட் ஆகும். பரவாயில்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம் புளிப்புக்காக. ஓ, வெங்காயம் தவிர கொஞ்சம் தக்காளி அதிகமாக தான் ஆட் பண்ணுறோம். ஓ, ஒரு முழு வெங்காயம் சொன்னாங்க. தக்காளி ஒரு பெரிய வெங்காயம். அது தக்காளி வந்து சின்னதாக எடுத்துட்டு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். ஓ, சால்ட் போட்டுக்கலாம். ஓகே, அது வந்து வேகிறதுக்காக. புளி என்ன பண்ண போறோம் மேம்? நம்ம உப்பு போட்டுட்டே புளியை பத்தி சொல்லிடுவோம். புளி அது லாஸ்டா. ஓ, கரைக்கல வேணாம், அப்படியே கரைக்க வேணாம். அது மிக்ஸிங் ஆயிடும். சவ் தான் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி எல்லாம் வெந்துடும். இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான். ஒன்று புளி, இன்னொன்று கொத்தமல்லி. அண்ட் மற்றபடி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லைம்மா? ஓகே, பச்சை மிளகாய் வேணா காரத்துக்கு இன்னொன்று போட்டுக்கலாம். ஓகே, அது நம்ம தேங்காயும் வச்சிருக்கோமே. தேங்காய் லாஸ்ட் அதை வதக்க வேணாமா? அது அரைக்கும் போது யூஸ் பண்ணுவோம். ஓ, ஃபைன். லைட்டாக அது பொன்னிறமாக ஆயிடும் இந்த ஆயிலில் பட்டா. அதனால் ஒரு போட்டு உடனே அரைக்கணும். ஓகே, வதங்கிடுச்சு. லைட்டாக புளி, நம்ம கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக. தக்காளி போட்டாலுமே இது போட்டால் நமக்கு வந்து சட்னி கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுத்தனுப்புனா டிஃபன் அங்கே வரைக்கும் நல்லா தான் இருக்கும், கெட்டு போகாது. அதாவது புளி இல்லாத சட்னி நமக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியல எனக்கு. கொஞ்சமாக போட்டோம். தக்காளி 2 போட்டோம், அதனால் போதும். ஓகே, ரொம்ப லைட்டாக கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். போதும். இப்போ தேங்காவை லைட்டாக துவிட்டு அரைச்சிட வேண்டியது. ஓகே மேம். எங்கள் பிள்ளைங்க டெய்லி இந்த சட்னி தான் கேட்டு தான் வாங்குவாங்க. கேட்டு சாப்பிடுவாங்க. அதை தான் நான் கேட்கலான்னு வந்தேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆறணும். போட்டுடலாமா? இதில் நம்ம போட்டுடலாம். அப்படியே கொடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் இல்லை, அங்கேயே வச்சிடலாமா? அங்கே வச்சு அப்படியே ஆட் பண்ணிடுவோம். ஓகே,
ஓகே மேம், இதில் எதாவது ஆட் பண்ண போகிறோமா நம்ம? உப்பு மட்டும் சேர்த்து, உப்பு மட்டுமா? சால்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி. ஸோ மசாலா இந்த இதில் இருக்கிறதால அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ஆல்ரெடி நம்ம வேகிறதுக்கு லைட்டாக போட்டோம், அதனால கொஞ்சம். ஓகே, வேறு எதாவது ஆட் பண்ணுறோமா மேம்? வேறு எதுவும் இல்லை மேம். ஓகே, அரைக்க வேண்டியதான். அரைக்க வேண்டியது. இந்தாங்க. இது நீர் காய்ங்கிறதுனால கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணா போதும். ஆல்ரெடி இதுல தண்ணி இருக்கும் காயிலே. ஃபைன். கொஞ்சம் நான் வந்து தண்ணி இங்க வைக்கிறேன், அது கொஞ்சமா தேவையானதால இந்த கரண்ட் கொஞ்சமா ஆட் பண்ணி. அது மிளகாக்கா வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு. போதுமா? போதும். ஓகே, அப்படியே கொடுத்தீங்கன்னா சோடா தான். ஆமாம், எந்த அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கறதோட சேர்த்து சட்னியும் ரெடின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து தாளிக்கணுமா? தாளிச்சிடலாமா? தாளிச்சுட்டு கப்பில் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். தாளிக்கிறதுக்கு இந்த பேன் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் அப்படின்னு சொல்றதை விட தாளிக்கிறதுக்கு ஆயில். தாளிக்கிறதுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஓகே, தேவையான அளவுக்கு உளுத்தம்பருப்பு. இது நான் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு மட்டும். ஓகே, இங்கே பாருங்க, கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ கடுகு போட்டு. ஆமாம், ஏன்னா இது கூட விட்டோம்னா அது நல்லா டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சு. அவ்வளோதானே. ஓகே, ஆனால் கடுகு போட்டுட்டு தான் உளுத்தம்பருப்பு போடுவாங்க. மேபி உளுத்தம்பருப்பு டைமிங் அது லேட்டாக வந்து ஃப்ரை ஆகுறது. கடுகு உடனே புரிஞ்சிடும். ஓகே, கருகிடும். இப்போ கொஞ்சம் நான் சிம் பண்ணிடுறேன், ஏன்னா உளுத்தம்பருப்பு ரொம்ப டார்க் ஆகிடும். நீங்கள் போதும்னு சொன்னீங்கன்னா நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஆஃப் பண்ணுவோம். அப்படியே நம்ம சுட சுட தாளிக்கிறதா வழக்கங்கிறதுனால இதை அப்படியே நம்ம வந்து மேம் ஆட் பண்ணிட்டுமா? ஆட் பண்ணுங்க. தண்ணியெலாம் கொஞ்சமாக தான் கலந்துக்கிட்டோம், ஏன்னா நீர் காய் அதிலே தண்ணி இருக்கும் ஆல்ரெடி. ஃபைன்மா. ஸோ இப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் மேம். ஓகே மேம். கொத்தமல்லி லைட்டாக அது மேலே துவைக்கிறோம். ஃபைன், போட்டுங்கன்னா. ஓகே மேம். ஃபைன். இப்போ நம்ம கையில் வந்து ரெசிபி கிடச்சாச்சு. ரெசிபியை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஹேவ் ரீகேப் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் நமக்கு வதக்கிற வேலை இருந்துச்சு இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும். அதனால் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பை போட்டு, உளுத்தம்பருப்பு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் காஞ்ச மிளகா இது 2த்தையுமே போட்டோம். அதுவும் வதங்கினதுக்கப்புறம் நல்லா நறுக்கிய வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு அண்ட் சௌச்சவ் இது 2த்தையுமே போட்டு, சௌச்சவும் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணோம். தக்காளி, சௌச்சவ், வெங்காயம் இதெல்லாம் ஃபைனாக குக்கார அளவுக்கு நம்ம டைம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ரொம்ப லைட்டாக புளி, அதுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு நம்ம துருவிய தேங்காவையும் அதில் ஆட் பண்ணி ஆற விட்டு இது எல்லாத்தையுமே மிக்சியில் ஃபைனாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டோம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு போட்டு, உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு, கடுகும் பொரிஞ்சதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து ஆட் பண்ணி தாளித்து கொட்டிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இந்த சௌசௌ சட்னி. ஸோ இப்படி தான் நாங்கள் இந்த சௌசௌ சட்னியை செஞ்சோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா மேம் சொன்னாங்க இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம்.
என்ன ஒன்றே ஒன்றுனா, நம்ம நீர்க்காயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன நீங்கள் கெட்டியாக அதை வதக்கினாலும், என்ன நீங்கள் குக் பண்ணாலும், அதை அரைக்கும் போது அந்த ஒரு நீர்த்தன்மை நமக்கு தெரியும். பிகாஸ் அதில் நம்ம தண்ணியை தனியாக பிரித்து எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை ஸ்குவீஸ் பண்ணி அதை மட்டும் எடுத்து அப்படிலாம் யூஸ் பண்ணுவோம். பட் அப்படிலாம் யூஸ் பண்ண வேணாம். இந்த சட்னி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பட் சட்னி அப்படின்னா அந்த சட்னியோட கன்சிஸ்டன்சி கெட்டித்தன்மை இருக்கான்னா அது மிஸ் ஆனாலும் இதில் உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணலாம். மேம், சவுசவ் இல்லாமல் இந்த சவுசவில் வேறு என்னெல்லாம், அதாவது நீர்க்காய் எடுத்து நீங்கள் சட்னி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால வேறு என்னெல்லாம் இதில் ஆட் பண்ணலாம்? இது இல்லாமல் பீர்க்கங்காயும் சட்னி செய்யலாம். அது ஹெல்த்திக்கான ஃபுட்டு தான். அப்போ புடலங்காவும் சமைக்கிற புடலங்காய், பூசணிக்காய் அது அல்வா தான் செய்வேன். அதனால இதுல வேற எதுவும் கிடையாது, பீர்க்கங்காய் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த சவுசவ் இல்லை அப்படின்னா பீர்க்கங்காவை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேயும் நீங்கள் இந்த சட்னி செஞ்சு பாருங்க. அண்ட் இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான சட்னி கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ரைஸ் இருந்தால் போதும், உடனே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள்.